திராவிடர் கழகத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா. அதில் ராசா சில விமர்சனங்களை முன் வச்சார். அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீரபாண்டியன் மறுமொழி கொடுத்தாரு. அதுக்கான விளக்கங்களை சொன்னார். திராவிடமா கம்யூனிசமா அப்படிங்கிற வாதம் இப்போ இல்லை, பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது. பெரியார் தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த விவாதம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2021 தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் திமுகவை ஆதரிக்க தொடங்கினதிலிருந்து இந்த விவாதம் மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கமெண்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பதிவுகளை போகலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனிசமா திராவிடமா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 அடிப்படையான அம்சங்கள் குறித்து ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அதை பார்க்குறதுக்கு பொருத்தமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறது ஒரு இனம் கிடையாது. ஆனால் இதை பற்றி பலரும் பேசியிருக்கிறாங்க. மார்க்ஸ் முல்லர் தொடங்கி ஜெர்மனியுடைய ஹிட்லர் வரைக்கும் ஆரியம் அப்படிங்கிறத விரிவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த திராவிடம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. பெரியார் அதை ஒரு புதிய உச்சத்துக்கு கொண்டு போனார். ஆனால் எப்படி இருந்தாலும் ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறது ஒரு இன வரையறை கிடையாது. அது ஒரு கற்பிதம் தான். இனம் அப்படின்னு சொல்லப்படுறதே பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒன்று தான். மனிதர்களுடைய தோற்றத்தை வச்சு நீக்ராய்டுகள், மங்கோலிஸ்டுகள், ககேசியர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தோற்ற அடிப்படையிலானது தானே தவிர மனிதன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே வகையில் சேர்ந்துருக்கிறவங்க தான். இப்போ அந்த வகையில் ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறத ஒரு கற்பிதமாக வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான ஒரு துணை சொல்லாக பயன்படுத்தலாமே தவிர அதை தாண்டி போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறது சொல்லுடைய கருத்து. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே வேத நாகரிகம் அப்படின்னு சொல்லி இருந்தது. கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த ஆரியர்கள் இங்கே ஏற்கனவே இருந்தவர்களை வென்று ஏற்படுத்தின ஒரு நாகரிக அமைப்பு. ஜாதிய அடுக்குமுறை, மேல்கீழான ஜாதிய அடுக்குமுறையை உருவாக்கி கட்டமைத்து சமூகத்தில் காலூன்ற வச்சு இன்னைய அளவு அதை பாதுகாத்து வர்றது அவங்க தான் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிற கதை இங்கே அடிப்படையாக இருக்குது. அதுக்கு காரணம் திராவிட இயக்கம், பெரியார். அவங்க இந்த கதைகளை ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப எளிமையாகவும் சொல்லி மக்கள்கிட்ட ஓரளவு புரிதலை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவுடைய பிற பகுதிகளை விட ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கிறதுக்கான காரணம். மூணாவது, அடையாள அரசியல். அடையாள அரசியல் அப்படிங்கிறது உலகமெங்கும் இருக்கிற ஒரு விஷயம். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அடையாள அரசியல் அப்படிங்கிறது மார்க்சியத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டு, மார்க்சியம் வர்க்க அடிப்படையில் மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு எதிராக அவங்களுடைய தனித்தன்மையை முன்னிறுத்துகிற விதமாக தோன்றுறது தான் அடையாள அரசியல். இந்த அடையாள அரசியல் உலகமெங்கும் மார்க்சியத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் அந்த நிலை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த ஜாதிய அடுக்குமுறை அது இன்னும் இங்கே உயிர்ப்போட இருந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த அடையாள அரசியல் அப்படிங்கிறது அந்த ஜாதியோடு இணைஞ்சு தன்னுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் வருது. அந்த அடிப்படை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடையாளமாகவும் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் பிற நாடுகளில் இருக்கிறது மாதிரி நேர் எதிராக
மார்க்சியத்துக்கு முரணாக நிற்கிறதுக்கு பதிலாக அடையாள அரசியல்ங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அடையாளமாக இருக்கிறதுனால மார்க்சியமும் அடையாள அரசியலும் இணைஞ்சு இங்கே செயல்பட்டு இருக்கு. இந்த 3 அடிப்படைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனால் இந்த ஒவ்வொன்றுமே தனித்தனியாக மிக விரிவாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா நம்ம தொடர்ந்து போகலாம். திராவிடம், கம்யூனிசம் இந்த 2 அமைப்புகளையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. தொடக்கத்தில் ரெண்டுமே தேர்தலில் பங்கெடுக்காத அமைப்பாக, இயக்கமாக, சமூக அளவில் செயல்பட்டு இருந்தது. பின்ன தேர்தலுக்கு வந்துட்டாங்க. இந்த 2 அமைப்புகள் மேலேயுமே சில விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. திராவிட இயக்கம், பெரியார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வர்க்க அரசியலை விட சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது, ஜாதிய கட்டுமானங்களை தகர்ப்பது, அந்த அடிப்படையில் எல்லாரும் சமம் அப்படிங்கிற நிலையை உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு தான் முதன்மை கொடுத்தாங்க. வர்க்க அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு 2வது இடத்துல தான் இருந்தது. இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைகிறது அப்படிங்கிறதையுமே கூட ஒரு தத்துவார்த்த புரிதலின் அடிப்படையில், சமூக இயங்கியலின் அடிப்படையில், அதையொட்டிய திட்டங்கள், அந்த திட்டங்கள்லேருந்து செயல்பாடுகள் அப்படின்னு இல்லாமல் ஆரியர்கள் தான் இங்கே எல்லாத்துக்கும் காரணம், அப்போ அவங்கள எதிர்க்கிறது தான் அங்கே முதன்மையான பணியாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் திராவிட இயக்கம் செயல்பட்டு. இதுக்கு இன்னொரு முதன்மையான ஒரு காரணத்தையும் சொல்லலாம். நம்ம தொடக்க காலத்திலிருந்து பார்த்தோம்னா பேரரசர்கள் உருவாகி வந்த காலகட்டத்திலிருந்து அதுக்கு பின்னர் கில்ஜி வம்சம், லோடி வம்சம், அடிமை வம்சம் தொடங்கி முகலாயர்கள் வர அரசர்கள் யாராக இருந்தாலும் அந்த அரசர்களுக்கு ராஜகுரு மாதிரி அரசை வழிநடத்துறதுக்கு, நிர்வாகத்தை நடத்தி செல்றதுக்கு வழிகாட்டியாக இருந்தது யாரு அப்படின்னா பார்ப்பனர்கள் தான். அவங்க வெள்ளைக்காரங்க வந்ததுக்கு பிறகும் அதே நடைமுறையை தொடர்ந்தாங்க. அப்போ அவங்க நினைக்கிறது தான் இங்கே நிர்வாக அமைப்பு முறையாக இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வெள்ளைக்காரங்க நிர்வாக சீர்திருத்தம் கொண்டு வரும்போது பறந்துவிட்ட மக்களுக்கு பங்களிப்பு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடு தொடங்கி தேர்தல் அமைப்பு வரைக்கும் அவங்க கொண்டு வரும்போது அது வரைக்கும் இருந்த முறைப்படி பார்ப்பனர்கள் முதன்மையானதாக இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால கல்வி வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு தான் பெரும்பான்மையான இடம் கிடைச்சது. அப்போ அதை எதிர்த்து இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், இடைஜாதியினர், அவர்களுக்கும் முன்னுரிமை கல்வி வேலை வாய்ப்பில் வழங்கப்படணும் அப்படிங்கிறதுடைய ஒரு குரலாகவும் திராவிட இயக்கம் இருந்தது. அப்போ அந்த அடிப்படையில் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு குறி அடையாளமாக இருக்குது, ஒரு எதிரியாக இருக்குது. அப்போ அதோடு இணைச்சு தான் சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்கிறது அப்படிங்கிற நோக்கமும் இணைஞ்சு திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையாக இருக்குது. சமூக இயங்கியல் குறித்த ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த உண்மை போல தோற்றமளிக்கிற பார்ப்பனியம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்தே தான் அவங்களுடைய எல்லா விஷயமும் நடைபெற்றுட்டு இருந்தது. அப்போ இதுதான் திராவிட இயக்கங்கள் மேலே இருக்கிற விமர்சனமாக இருக்குது. கம்யூனிச இயக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்யூனிசத்துக்கான அடிப்படைகளில் முதன்மையானது உற்பத்தி முறையுடைய வளர்ச்சியை கண்டறிகிற ஆய்வு. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய உற்பத்தி முறையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான பரந்துபட்ட துல்லியமான ஆய்வு இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆய்வே செய்யாமல் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய ஆய்வுகள் இது குறித்து வந்திருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு துல்லியமான பார்வைக்கு வர முடிஞ்சுதா அப்படின்னா அப்படி வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா தொடக்க காலத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகள் காங்கிரஸின் மீதான மக்கள் செல்வாக்கு அந்த அடிப்படையிலிருந்து அப்போ காங்கிரஸோடு இணைஞ்சிருக்கிறது, அதனுடைய கொள்கைகளில் ஊடுருவுறது, அதை கம்யூனிசத்தின் பக்கம் திருப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டங்கள்லேருந்து உற்பத்தி முறையினுடைய வளர்ச்சிக்கு முதன்மை கொடுக்கறதுலேருந்து நழுவுனாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் அமைப்பு அப்படிங்கிறது சிதறி போன நிலையில் இருக்குது. இது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேலே இருக்கிற விமர்சனம். இப்போது இந்த 2 இயக்கங்கள், திராவிட இயக்கமும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சரி, இந்த ரெண்டுமே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறத முன் வச்சு 2 வேறு திசையில் நின்று தங்களுடைய நோக்கங்களுக்காக பாடுபட்டுருக்கிறாங்க. அதில் நேர்மையாக இருந்தாங்க, வெளிப்படையாக இருந்தாங்க அப்படிங்கிறதுல
பெரிய மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, இவ்வளவு வலுவான இயக்கங்கள் நீண்ட காலமாக இந்த மண்ணில் இருந்ததுனால மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அது முழுமையாக கிடைச்சிருக்குதா அப்படின்னா அப்படி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த விமர்சனங்களுக்கு காரணமாக இருந்த குறைபாடுகள், அந்த குறைபாடுகளுடைய வெளிப்பாடு தான் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காம போனதுக்கான போதாமையாக இருக்குது. இன்னும் தெளிவாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, திராவிட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸும் கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் வந்த அமைப்பு தான். அது இன்னைக்கு வளர்ந்து மிக பலமாக இந்திய ஒன்றியத்தில் அதிகாரமிக்க அமைப்பாக மாறி இருக்கு. இதுக்கு முதன்மையான காரணமே இந்த ரெண்டு அமைப்புகளுடைய குறைதான் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுவையோட கருத்து. இப்போ அந்த நூற்றாண்டு நிறைவு விழா கூட்டத்தில் ஆசா பேசியதும் அதுக்கு வீரபாண்டியன் சொன்ன பதிலும் ஒரு பொருட்டே இல்லை. ஏன்னா இந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சி அவ்வளோ ஆழமாகவும் நீண்ட காலமாகவும் இங்கே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் நம்ம முதன்மையாக புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, திராவிட இயக்கத்தினுடைய வேரும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய வேரும் ஒரே இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, அது இங்கே இருக்கிற ஜாதிய அடுக்குமுறை இது ஒழிந்து அனைவரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் வேற ஒன்றி நிற்கிது. ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இதுதானும் ஒழுக்கப்பட்டு வந்த மக்கள் அனைவரும் சம வசதிகளையும் சம வாய்ப்புகளையும் பெறணும் அப்படின்னா இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படிங்கிறது அவசியம். அப்போ பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அமைகிறதுக்கான வேலைகளை தொடங்குறது தான் முதன்மையானது அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கான இடத்துல அவங்க நின்னாங்க. ஆனால் இந்தியாவுடைய யதார்த்தம் என்ன? இந்தியாவில் இன்றைக்கும் ஜாதியத்தினுடைய இறுக்கம் முழுமையாக நிகழ்ந்துடாமல் கட்டி காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க, பாதுகாக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ஆனால் அதே நேரம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஜாதிய இறுக்கம் எல்லா இடங்கள்லையும் தகர்ந்து நெகிழ்ந்து நீர்த்து போய் இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை. இப்போ இதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த நீர்த்து போன தன்மை மிக நீண்ட காலமாக சமூக கட்டமைப்பாக இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளையும் இறுக்கி பிடிச்சு வச்சிருந்த இந்த ஜாதிய அடுக்குமுறை கடந்த 100 ஆண்டுகளில் மிக வேகமாக தகர்ந்து போயிருக்குது. அப்படின்னா அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இந்தியாவில் நிலவுகிற உற்பத்தி முறை அப்படிங்கிறது தான். முகலாயர்கள் காலத்திலிருந்தே இங்கே நிலப்பிரபுத்துவ முறை அப்படிங்கிறது தகர்ந்து முதலாளித்துவ உற்பத்தி முறை மேலோங்க தொடங்கிருச்சு. அந்த மேலோங்க தொடங்கியிருந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையை ஆங்கிலேயர்கள் வருகை மேலும் வேகப்படுத்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் இருந்து தான் இந்த ஜாதி அமைப்பு முறை இங்கே தகர்ந்துருக்கு. இது இன்னும் வேகமாக தகர்ந்து போகவும் செய்யும். இந்திய முதலாளித்துவ உற்பத்தி முறை அப்படிங்கிறது அதனுடைய வளர்ச்சியில் இன்னைக்கு இந்தியா மிக வேகமாக போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஜாதிய இறுக்கம் மேலும் தகர்ந்து படிப்படியாக காணாமல் போகும் அப்படிங்கிறதும் இந்தியாவுடைய நிகழ்வுகளை ஊன்றி கவனிக்கிற எல்லாருக்கும் புரியும். அப்போ இந்த அடிப்படையில் பல 100 ஆண்டுகளாக இருந்த இந்த ஜாதிய இறுக்கம் தகர்ந்து போனதுக்கு எது முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உற்பத்தி முறை தான். அந்த உற்பத்தி முறையினுடைய அடிப்படையில் நின்று சமூகத்துக்காக செயல்படுறது அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த உற்பத்தி முறை மாற்றத்தினுடைய விளைவுகளில் ஒன்று தான் திராவிட இயக்கம் அப்படிங்கிறது. ஏன்னா திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையே இடைஜாதிகளுக்கு பார்ப்பனர்களை போல முன்னுரிமை வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்திடவே முடியாது. இப்போ நம்ம வரலாற்று போக்கில் நின்று இதை பார்க்கணுன்னா இந்த யதார்த்தங்களை உள்வாங்கிட்டு தான் நம்ம பரிசீலனை செய்ய வேண்டும். அதுக்கு மாறா ஆசா என்ன பேசினார், வீரபாண்டியன் என்ன பதில் சொன்னார், ஜீவா செஞ்சது சரியா, சிங்காரவேலர் என்ன சொன்னார், பெரியார் இவர்களுக்கு மேலே வச்ச விமர்சனம் என்ன அப்படிங்கிறத நோக்கி இது இந்த விவாதமும் போக்கும் திரும்பிச்சு அப்படின்னா அது இந்த திராவிடமா கம்யூனிசமா அப்படிங்கிற இந்த விவாதத்தினுடைய போக்குக்கு கொஞ்சமும் பொருட்டே இல்லாத விஷயங்கள் தான். இப்போ நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டியது இங்கே அடையாள அரசியல் அப்படிங்கிறது குறித்து தான். இப்போ அடையாள அரசியலுக்குள்ள அடிப்படையை வெகு நீண்ட காலத்துக்கு நம்ம தக்க வைக்க முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி போக்கை இணைச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாதிய கட்டுமானங்கள் தகர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அடையாள அரசியல் அப்படிங்கிறது தகர்ந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை
முதன்மையாக எடுத்து பார்க்கறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் அடையாள அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம முதன்மையாக கைக்கொள்ள முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக நம்ம இணைச்சி பார்த்தோம் அப்படின்னா திராவிட இயக்கம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு கலந்து ஒருங்கிணைஞ்சு நின்று வர்க்க அரசியலை மேலோங்க செய்கிறதுக்கான வழிகளை வந்து தேடணும். அதுதான் இந்திய வளர்ச்சியோட பொருந்துகிற ஒரு இயக்க அமைப்பாக இருக்க முடியும். ஆனால் இதை நேரடியாக கருப்பு வெள்ளையாக புரிஞ்சுக்கிட முடியாது அப்படிங்கிறது தான் முதன்மையானது. சுவிட்சு போட்டால் வெளிச்சம் வர்றது மாதிரி அங்கேருந்து இங்கே வந்துட்டா இல்லை இது வந்து இப்படி மாறிட்டா உடனே எல்லாம் மாறிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பொருத்தமே இல்லாத ஒன்றா தான் இருக்கும். இதே காலகட்டத்தில் தோன்றி வளர்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. இப்போ இந்திய வளர்ச்சி போக்கில் ஆர்எஸ்எஸ்ஸாலே கூட இந்த ஜாதி அமைப்புகளையும் அதை சார்ந்து இருக்கிற பண்பாட்டு விழுமியங்களையும் நீண்ட காலத்துக்கு பாதுகாத்து வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுலேயும் மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அது அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அது நிறைய வேலைகளை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்குது. வலதுசாரி தன்மை உள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பு இங்கே அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணமே அடையாள அரசியலும் மார்க்சியமும் இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற தேவையை வந்து முன்னிறுத்துது. இப்போ இந்த தேவையின் அடிப்படையில் இருந்து தான் திராவிடமா கம்யூனிசமா அப்படிங்கிற விவாதத்தை நம்ம பார்க்கணும். அதே நேரம் மிக நீண்ட காலத்துக்கு திராவிடமும் கம்யூனிசமும் சேர்ந்தே தான் இருக்கணுமா, இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் தேர்தல் அமைப்பு முறை அப்படிங்கிறது மிக ஆழமாகவும் மக்கள்கிட்ட செல்வாக்கோடையும் இருக்குது. நீங்கள் கட்சி அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் மக்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தாலும் சரி, தேர்தல் அரசியலுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி இங்கே இந்தியாவில் பெருசாக எதுவுமே கிடையாது. அப்போ இந்த தேர்தல் அரசியலுக்கு மாற்று தேவை அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கு. அதில் இருந்து தான் இங்கே அடையாள அரசியலை விலக்கி வைக்கிற தேவை வந்து வரும். அப்படியான மாற்று உருவாகாத வரை அடையாள அரசியலும் கம்யூனிசமும் இந்தியாவை பொறுத்தவரையில் இணங்கி இருக்கிறது தான் சரியானது. அந்த அடிப்படையில் தான் திராவிடம் கம்யூனிசம் அப்படிங்கிற இந்த விவாத போக்கை நம்ம பார்க்குறோமே தவிர இது ஒரு பெரிய பகை முரண் அளவுக்கு பார்த்துக்கிட்டு அதிலிருந்து கருத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லொலியோட நிலைப்பாடு. என்ன நண்பர்களே, நான் சொல்கிறேன் சரிதானே? இதை நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.